Decode the world unfiltered. Operation Epic Fury! February 28, 2026 அன்றைக்கு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கினாங்க. இந்த போர் இவ்வளவு நீண்ட நாள் நீடிக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கல. சில மணி நேரங்களில் ஈரான் அடிபணிந்து விடும் அப்படின்னு கணக்கு போட்டு போரை தொடங்கிய ட்ரம்ப் ஈரானுடைய ஆக்ரோஷத்தை எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய ஈகோவிற்கு ட்ரம்ப் தொடங்கிய போரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 30 நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் தன்னோட ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை தொடங்கிய போது ஈரானுடைய இராணுவ கட்டமைப்பை விரைவாக அழித்து விடலாம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இதுவரை இல்லாத வகையில் மிகவும் திட்டமிடப்பட்ட மற்றும் ஆக்ரோஷமான எதிர் தாக்குதல்களை நடத்திட்டு இருக்குது. ஈரான் தன்னுடைய மேம்படுத்தப்பட்ட ஃபட்டா மற்றும் கைம் ஏவுகணைகளை ஏவி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐன் அல் அசாத் இந்த அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக தாக்கிட்டு இருக்குது. இதில் பல மிசைல்ஸ் அமெரிக்காவுடைய பேட்ரியாட் தடுப்பு அமைப்புகளை மீறி தாக்கியிருக்கின்றன. இதனால் அமெரிக்க வீரர்கள் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. பலியான அமெரிக்க வீரர்களுடைய எண்ணிக்கையை ட்ரம்ப் குறைத்து கூறுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் ஈரானுடைய ஏவுகணைகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அலி அல் சலீம் ஏர்பேஸில் தான் அதிக தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விமான ஓடுதளங்கள் அது மட்டும் இல்லாமல் போர் விமானங்களை வைக்கக்கூடிய கூடாரங்கள் இந்த மிசைல்ஸ் அட்டாக்கில் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. கேம்ப் அர்ஃபிஜான் அப்படிங்கிற ஒரு இடம், இது அமெரிக்காவுடைய முக்கியமான தளவாட மையம். இங்கே இருக்கக்கூடிய 6 செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஈரான் தாக்குதலால் அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷைபா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அல் தஃப்ரா ஏர்பேஸ் அபுதாபிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த தளம் ஈரானுடைய ட்ரோன் கூட்டங்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ரடார் அமைப்புகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கின்றன. பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய 5வது கடற்படை தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஜோர்டான் நாட்டின் முஃபாக் அல் சால்டி ஏர்பேஸ் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய அதிநவீன தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்பினுடைய ரேடார் ஈரானால் வெற்றிகரமாக தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய அமெரிக்க தளமான அல் உதைத் இந்த விமான தளமும் தாக்குதலுக்கு உள்ளானது. இங்கே இருக்கக்கூடிய ஏர்லி வார்னிங் ரேடார் சேதமடைந்தது. இதனால் அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த 12 நாள் 13 நாட்களில் ஈரான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதங்களாக பார்க்கப்படுது. அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களில் மட்டும் 15,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுது. இந்த பண இழப்பும் தளவாட இழப்பும் ட்ரம்ப் எதிர்பார்க்காத ஒன்று. இது மட்டும் இல்லை, அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு இடம் கொடுத்த சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கே ஈரானை தாக்கப்போவதாக முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை. இதன் விளைவாக ஈரானுடைய பதில் தாக்குதலை எதிர்கொள்ள இந்த நாடுகளுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கவில்லை அப்படின்னு பார்க்குறோம். இந்த திடீர் போர் இருக்கு இல்லையா, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய போர் குறித்து ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்கா எந்த செய்தியும் சொல்லலை. நட்பு நாடுகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் இது திடீர் செய்தி தான். இஸ்ரேலுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு வளைகுடா நாடுகளுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அமெரிக்கா தன்னுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் தொழில்நுட்பத்தையும் இஸ்ரேலை பாதுகாக்கவே அதிகம் பயன்படுத்தி வருகிறது அப்படிங்கிறது தான் அரபு நாடுகளுடைய பார்வையாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாப்பில் காட்டக்கூடிய அக்கறையை தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பில் காட்டவில்லை அப்படின்னு சவுதி அதிகாரிகள் பகிரங்கமாகவே அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. சவுதியினுடைய நியோம் திட்டம் அது மட்டும் இல்லாமல் துபாயின் சுற்றுலாத்துறை போன்றவை அமைதியான சூழலை தான் நம்பியிருக்கின்றன. போர் தொடங்கியவுடன் துபாய், தோஹா, குவைத் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. துபாயினுடைய ஆடம்பர ஹோட்டல்கள் அருகே ஏவுகணைகள் விழுந்ததுனால பல பில்லியன் டாலர் முதலீடுகள் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா வருவாய் ஒரே வாரத்தில் முடங்கக்கூடியதாக மாறியது. துபாயினுடைய மிக முக்கியமான வருவாய்களில் ஒன்று சுற்றுலா வருவாய். உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருடைய இடமாக டெஸ்டினேஷனாக துபாய் இருக்குது. இது அந்த நாடுகளுடைய பொருளாதார கனவுகளை சிதைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லணும். ஓமன் மற்றும் கத்தார் நாடுகள் ஈரானோட பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர முயற்சி செய்து கொண்டிருந்தன.
பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தான் ட்ரம்ப் திடீரென தாக்குதலுக்கு உத்தரவிட்டது இந்த நாடுகளை கொஞ்சம் கடுப்பாக்கியிருக்கு. நாங்கள் அமைதியாக கட்டிய பாலத்தை ட்ரம்ப் ஒரே நாளில் தகர்த்து விட்டார் அப்படின்னு ஒரு கத்தார் தூதரக அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். திரள் ட்ரோன் தாக்குதல்கள். ஈரான் தன்னுடைய மலிவான ஆனால் துல்லியமான ஷாஹெத் ட்ரோன்களை 100 ஒரே நேரத்தில் ஏவியது. இது ரொம்ப முக்கியமாக இந்த வியூகத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. இவை இஸ்ரேலுடைய அயன்டோம், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கப்பல் பாதுகாப்பு அரண்களை சோர்வடைய செய்தன. குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இந்த ட்ரோன்கள் கடும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஈரானிய ஹேக்கர்கள் அமெரிக்காவுடைய மின்சார கட்டமைப்பு மற்றும் சில முக்கிய நிதி நிறுவனங்களின் இணையதளங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இது அமெரிக்காவுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் ஒரு தற்காலிக அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகளான ஹெஸ்புல்லா மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை தொடங்கினாங்க. இஸ்ரேலுடைய வடக்கு எல்லைப் பகுதியில் ஹெஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்களை நடத்துச்சுன்னா, செங்கடல் பகுதியில் ஹூதிகள் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவச்சு ஏவுகணைகளை, மிசைல்ஸை ஏவிக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி நாலாபுரம் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிறதும் கடந்த நாட்களில் பார்த்துருக்குறோம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கிய 2வது நாளே குண்டு போட்டு அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரையும் 40 உயர்மட்ட அதிகாரிகளையும் கொண்டது அமெரிக்கா. அப்போது ஒரே வாரத்தில் ஈரான் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ட்ரம்ப். அலி கமேனியினுடைய மறைவுக்கு பிறகு அந்த நாடு நிலைகுலிந்து விடும் அப்படின்னும், மக்கள் புரட்சி வெடித்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஈரானிய இராணுவம், அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமை இன்னும் தீவிரமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். ட்வீட்களால் போரை வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானிய தலைவர்கள் ட்ரம்ப்பை நோக்கி வைக்கக்கூடிய கிண்டல் கலந்த விமர்சனம். ஓமனில் ஈரானோடு மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே ட்ரம்ப் திடீரென தாக்குதலுக்கு உத்தரவிட்டார். இது நட்பு நாடுகளிடையே அதிருப்தி ஏற்படுத்தியது. எந்தவித சர்வதேச சட்ட அங்கீகாரமும் இன்றி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா ஐரோப்பிய நாடுகள் விமர்சனம் செஞ்சாங்க. ட்ரம்ப்பும் அவருடைய ஆலோசகர்களும் எதிர்பார்க்காத ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம். ஈரான் ஈராக் இடையே 1988ஆம் ஆண்டு முதல் 8 ஆண்டுகள் நடைபெற்ற டேங்கர் வாரின் போதும், கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போதும் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்காமல் பொறுமை காத்தது ஈரான். ஆனால் இந்த முறை உலக எரிசக்தி விநியோகத்தினுடைய இதய பகுதியாக கருதப்படக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கடற்படை மூலமாக முற்றுகையிட்டு உலக நாடுகளுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்து வருகிறது. எச்சரிக்கையை மீறி ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கக்கூடிய கப்பல்களை கடல் பகுதியில் நவீன கன்னிவெடிகளை விரித்து தாக்கி வருகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களை தன்னுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை மூலமாக, IRGC இருக்கு இல்லையா, அதன் மூலமாக சிறைப்பிடித்து வருகிறது. இதனால் எண்ணெய் விநியோகம் சீர்குலைந்து கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக அதிகரித்து வரக்கூடிய சூழல். ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி கூறியிருப்பதனால கச்சா எண்ணெய்க்கும் எரிவாயுவுக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கேள்வி உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இப்படி ட்ரம்ப் பல முனைகளில் தோல்வியை கண்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய விலை மதிப்பு மிக்க ஆயுதங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. உதாரணத்திற்கு இன்று நடத்தப்பட்ட KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானத்தின் மீதான தாக்குதலை குறிப்பிடலாம். அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் அமெரிக்காவுடைய போர் விமானங்களை விட அவற்றுக்கு பின்னால் இருந்து உதவி செய்யக்கூடிய KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் போன்ற ஆதரவு விமானங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானுடைய இந்த நடவடிக்கை முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த எரிபொருள் நிரப்பு விமானங்கள் இல்லை என்றால் அமெரிக்க போர் விமானங்கள் நீண்ட நேரம் பறக்க முடியாது. ஈரான் தன்னுடைய அதிநவீன கோடாட் 15 அதேபோல் பாவார் 373 வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானத்தின் மீது தாக்குதலை நடத்தியது. பாரசீக வளைகுடா பகுதியில் சுமார் 30,000 அடி உயரத்தில் 2 F-35 போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த KC-135 விமானம் ஈரான் தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. ஈரானுடைய சயத் ஃபோபி ஏவுகணை மூலமாக தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணை விமானத்தின் இடதுபுற இறக்கை பகுதியில் மோதியது. விமானம் உடனடியாக தீப்பிடித்தாலும் அனுபவம் வாய்ந்த அமெரிக்க விமானிகள் அதை அருகில் இருந்த குவைத் விமான தளத்தில் அவசரமாக தரையிறக்கியிருக்கிறார்கள். ட்ரம்பின் இராணுவ திட்டமிடலில் ஏற்பட்ட ஒரு பெரிய தவறான கணக்கீடு இதுதான். ஈரான் தன்னுடைய வான் எல்லைக்குள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை மட்டுமே தாக்கும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சது.
ஒரு KC-135 விமானத்தினுடைய மதிப்பு சுமார் 500 கோடி ரூபாய். இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு செலவு 100 கோடி ரூபாய். மொத்தமாக 600 கோடி ரூபாய் சில நிமிடங்களில் காலியானது. ஒரு எரிபொருள் நிரப்பும் விமானம் வீழ்த்தப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 6 முதல் 8 போர் விமானங்கள் உடனடியாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது அமெரிக்காவுடைய வான ஆதிக்கத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். போர் விமானங்கள் வேகமாகவும் ஏவுகணைகளை தவிர்க்கும் திறன் கொண்டதாகவும் இருக்கும். ஆனால் KC-135 ஒரு பெரிய சரக்கு விமானம் போன்றது. அதை தாக்குவது ஈரானுக்கு எளிது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் ஈரான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது, இதற்கான விலை மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு பதிவிட்டார். இதன் விளைவாகவே அமெரிக்கா தன்னுடைய 5வது தலைமுறை போர் விமானங்களான F-22 ராப்டர் விமானங்களை அதிக அளவில் வளைகுடா பகுதிக்கு அனுப்ப தொடங்கியிருக்கிறது. ட்ரம்ப் V1 நாம் போரில் வெற்றி பெற்று விட்டோம், இனி ஈரான் மீண்டு வர முடியாது அப்படின்னு கூறியிருக்கிறார். And we've won. Let me say, we've won. You know, you never like to say too early you won. We won. We won the bet. In the first hour it was over. ஆனால் களத்தில் இன்னும் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்க வரலாற்றில் வெற்று போர் அல்லது முடிவில்லாத போர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீண்டகால மோதல்களை பல அதிபர்கள் நடத்தியிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான டாலர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்தும் தெளிவான வெற்றி கிடைக்காத போர்களை நடத்தியவர்களில் முக்கியமானவர் ஜார்ஜ் W. புஷ். ஆப்கானிஸ்தான் அதேபோல் ஈராக் என அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட வெற்று போரை தொடங்கி வைத்தவர் இவர்தான் அப்படிங்கிற விமர்சனங்கள் உண்டு. 2001 ஆப்கானிஸ்தான் மீதும் 2003 ஈராக் மீதும் படையெடுத்தார். ஈராக்கிடம் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி போரை தொடங்கினார். ஆனால் இறுதியில் அப்படி எதுவும் அங்கு கண்டறியப்படவில்லை என்பதுதான் வரலாற்றில் சொல்லப்பட்ட விஷயம். இவர் தொடங்கிய போர் சுமார் 20 ஆண்டுகள் நீடித்தது. அமெரிக்காவிற்கு சுமார் $8 டிரில்லியன் செலவானது. பாரக் ஒபாமா புஷ் தொடங்கிய போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் அவரும் சில தவறான கணக்கீடுகளை செய்தார் என்றுதான் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்பினார். மேலும் சிரியா மற்றும் லிபியாவில் வான்வழி தாக்குதல்களை தொடங்கினார். லிபியாவில் கடாஃபியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த நாடு இன்று வரை உள்நாட்டு கலவரத்தில் சிக்கி தவிக்கிறது. இது ஒரு தேவையற்ற குழப்பம் என்று பின்னாளில் விமர்சிக்கப்பட்ட ஒரு போர். லிண்டன் B. ஜான்சன் தொடங்கிய வியட்நாம் போர் அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய அவமானகரமான போர்களில் இதுவும் ஒன்று. 1960களில் வியட்நாம் போரில் அமெரிக்க துருப்புகளுடைய எண்ணிக்கையை தீவிரமாக உயர்த்தினார். பல ஆண்டுகள் போரிட்டும் அமெரிக்காவால் வட வியட்நாமை வெல்ல முடியவில்லை. சுமார் 58,000 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இறுதியில் அமெரிக்கா அங்கிருந்து பின்வாங்கியது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈரான் போரில் ஒரே வாரத்தில் அமெரிக்காவுக்கு 15,000 கோடி ரூபாய் நேரடி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானை சில நாட்களில் பணிய வைப்பேன் என்று சொன்ன ட்ரம்போட கணக்கீடு பொய்த்து போய் போர் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருப்பது அவரை வெற்றுப்போர் நடத்தும் அதிபர்களின் பட்டியலில் சேர்க்கும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஈரான் மீதும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அண்டை நாடுகளின் மீதும் தாக்குதலை நடத்துகிறார்கள். அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளுக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள். ஈரான் தொடர்ச்சியாக பதில் தாக்குதல் நடத்துவது, ஹார்மோஸ் நீரிணையை கட்டுக்குள் கொண்டு வந்து உலக நாடுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்று ஈரானுடைய பதிலடி குறித்தும் பல கவலைகள் தெரிவிக்கப்படுகின்றன. பலரும் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டும் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தக்கூடிய போரும் பதிலுக்கு ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல், அவர்களுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் மூலமாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்னு மிடில் ஈஸ்டில் இன்னமும் போர் மேகம் தீவிரமடையக்கூடியது என்பது உலகத்திற்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்திதான். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.